சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதில் பாகுபதம் எதுவுமே பார்க்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். வாங்க இந்த டேஸ்டான அல்வா ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அதுலேயே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கரைக்கிறது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. அடியிலெல்லாம் பாத்திரத்தில் ஒட்டி ஒட்டி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு அகலமான பேனில் 3 கப் அளவு சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் 2.5 கப் அளவு சுகர் நான் இதில் சேர்த்துட்டேன். 1/2 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர்னால் அதுக்கு 3 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் 3.5 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே செய்திடலாம். சர்க்கரை ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தாலே போதுமானது. இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு மாதிரி லம்ஸாக, அதாவது ஏர் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்குல்ல. இந்த டைமில் அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு தடவை கிளறிட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஊற்றினோடனே, அதாவது சர்க்கரை தண்ணியில் ஊற்றினோடனே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அடியிலெல்லாம் ஒட்டி ஒட்டி வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன தான் நான்ஸ்டிக்கில் செய்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரை சேர்த்திங்கன்னா அது கெட்டிப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நேரம் கடையில் ஒட்டி ஒட்டி வராமலும் இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை நல்லா விஸ்க் வச்சு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலர ஆரம்பிச்சிருங்க. இது ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும். இது சீக்கிரமே கெட்டிப்பட்டுடும், அதனால் கைவிடாமல் கலருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் சீக்கிரமே கலரிட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக பச்சை வாசனை வர ஆரம்பிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கலரிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கு, அதாவது வெள்ளை வெள்ளையாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் சீக்கிரமே கெட்டிப்பட்டுடும். அதனால் கைவிடாமல் கலர்னிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு அல்வா பதத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், முதல்ல எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ அடுத்த செகண்டே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆனோடனே லைட்டாக நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்திங்கன்னா அல்வா பதம் ரொம்ப அழகாக வருங்க, ரொம்ப ஈஸியாகவும் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்றீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எல்லோ கலர் எந்த கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்குறேன். கடைகளெல்லாம் இந்த ஆரஞ்சு கலரில் கிடைக்கிறதுனால நானும் ஆரஞ்சு கலரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ஒரு முறை கிளறி விட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஓவராலாக ஒரு 100 ml அளவு நெய் தேவைப்படுங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் தான் நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா நெய் உரியவே உரியாது, ஓரமாக ஒதுங்கி நிற்கும். அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நீங்கள் கலர் தான் நெய் நல்லாவே அப்சர்வ் ஆகி வரும். இந்த மாதிரி எடுத்து விடும்போது கடாயில் ஒட்டாமல் வரணும், அதாவது ஒரு செகண்டுக்காவது ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஓரத்துலலாம் நெய் இருக்குது, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ ஓரளவுக்கு நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த ரவுண்டு நான் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு திரும்பவும் கலர ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுடலாம். இப்போ அல்வா லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி லம்ஸாக வர ஆரம்பிக்கிறதுல இந்த டைமில் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நட்ஸ் உங்களோட ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அது மாதிரி என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ அல்வாவை கரண்டியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓடி வருதில்ல, அந்த மாதிரி வரக்கூடாது. லைட்டாக ஸ்லோவாக கீழே விழணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ ரொம்ப ஸ்பீடாக விழறதுனால இது கரெக்டான பதம் இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கிளறி விட்டோன்னா சரியான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ அல்வா ரெடி ஆகிறதுக்குள்ளே அல்வா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் இல்லாதவங்க அகலமான பிளேட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் க்ரீசிங் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அல்வா பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காகவும் இருக்கும், அதே நேரம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு 3த்தையும் 1-2 உணுக்கி வச்சுருக்கிறேன், அதை தூவிக்கலாம். இது மாதிரி செய்யும்போது கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா வேகமாக விழாமல் லைட்டாக மெல்லிசாக விழுந்திருக்குல்ல, இதுதான் கரெக்டான பதம். இந்த தடவை கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா அல்வா நல்லா திரண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கரண்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. அதே நேரம் கடாயில் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சேர்கிறதுக்கு ஒரு செகண்டாவது ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். கையில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா உதிரியாக வராமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அல்வாவை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் கொட்டிடலாம். அது மாதிரியே அல்வாவை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டும்போது நல்லா லேயராக ஃபார்ம் ஆகி வரணும். அப்போ தான் அல்வா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக வருதில்ல, இந்த மாதிரி வந்திருக்கணும். இது எல்லாத்துலேயும் பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டுடலாம். நார்மலாகவே இந்த பாம்பே அல்வா வந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம ஓவராலாக காஸ்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கே நம்மளுக்கு 1/2 கிலோ அல்வா கிட்ட கிடச்சிருக்கு. இது நல்லா ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலே ஒரு மணி நேரத்துலேயே ஆறி வந்துடும். இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான அல்வா நல்லா செட் ஆகி வந்துருச்சு. நீங்கள் பீஸ் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பீஸ் போடாமல் கிண்ணத்தில் வச்சு நார்மலாக அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பீஸ் போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் திக்காக கலர் இருக்கிறேன். கையில் எடுத்து பாருங்கள் எவ்வளவு சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அல்வா ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி டேஸ்டான சாஃப்டான அல்வாவை கஷ்டப்படாமல் வீட்லேயே நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இந்த டேஸ்டான அல்வா ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.